கோவில்ல மணி அடிக்கிறதோட பின்னாடி இருக்கக்கூடிய ஆன்மீகமும் அறிவியலும். கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே பக்தர்கள் முதல்ல செய்யக்கூடிய செயல் மணி அடிக்கிறது. ஆனா வெறும் வழக்கமான சடங்கு இல்ல அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாது. ஆன்மீக நம்பிக்கைகளும் அறிவியல் விளக்கங்களும் நிறைஞ்ச இந்த எளிய செயலுக்கு பின்னாடி மன அமைதி, நேர்மறை ஆற்றல், அப்புறம் இறை உணர்வை அதிகரிக்கக்கூடிய பல சுவாரஸ்யமான காரணங்கள் இருக்கு. கோவில் மணி அடிக்கிறதோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில தீராத கடன் தொல்லை, மன உளைச்சல், இல்லனா குடும்பத்துல அமைதியின்மை மாதிரியான பிரச்சனைகளால நாம எல்லாருமே அப்பப்போ பாதிக்கப்படுறோம். இந்த மாதிரியான இக்கட்டான சூழல்ல மனசுக்கு நிம்மதி தேடி நாம போறது இறைவனோட சந்நிதிக்குத்தான். கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே நாம செய்யக்கூடிய முதல் செயல் அந்த மணியை அடிக்கிறது தான். கோவில் மணி அடிக்கிறது அப்படிங்கிறது வெறும் சடங்கு மட்டுமில்ல. அது நம்மோட ஆழ் மனச இறைவன் கூட இணைக்கக்கூடிய ஒரு பாலம். இந்த எளிய செயலுக்கு பின்னாடி ரொம்பவே ஆழமான ஆன்மீக உண்மைகளும் வியக்கத்தக்க அறிவியல் காரணங்களும் ஒளிஞ்சிருக்கு. இத சரியா புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டா நம்ம வாழ்க்கையில நேர்மறை மாற்றங்கள் நிச்சயமா நடக்கும். ஆன்மீக ரீதியா கோவில்ல மணி அப்படிங்கிறது அநாகத நாதம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது பிரபஞ்சத்தோட ஆதி ஒலியான ஓம்காரத்தை பிரதிபலிக்குது. மணியோட ஓசை நம்ம மனசுல இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ணங்களை நீக்கி இறைவனை நோக்குன ஒருமுகத்தன்மைய வழங்குது. இது தீய சக்திகளை விரட்டி தெய்வ சக்திய அழைக்கிறதா நம்பப்படுது. ஆகம விதிகளின்படி மணியோட உடல் பகுதி அனந்தா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காலத்தை குறிக்குது. அதோட நாக்கு அன்னை சரஸ்வதிய குறிக்கிறதா கருதப்படுது. மணியோசை எழுப்பப்படும் போது அந்த இடத்துல ஒரு புனிதமான அதிர்வு உருவாகுது. இது பக்தர்களோட பிரார்த்தனைய நேரடியா இறைவன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கருவியா செயல்படுது. முதல்ல மணியோட அடியில இல்லனா அதுக்கு நேரா அமைதியா நிக்கணும். உங்களோட மனசுல இருக்கக்கூடிய கவலைகளை தூக்கி எறிஞ்சிட்டு இறைவனை மட்டுமே நினைக்கணும். மணியோட நாக்க பிடிச்சு ஒரே ஒரு தடவை பலமா ஓசை எழுப்பணும். இது உங்களோட கவனத்தை ஒருநிலைப்படுத்தும். மணி அடிச்ச பின்னாடி அந்த ஓசை மெல்ல மெல்ல குறைஞ்சு மறையறத உன்னிப்பா கவனிக்கணும். அந்த அதிர்வுகள் உங்களோட காதுகள்ல ஒலிக்கிறப்போ ஒரு சின்ன பிரார்த்தனைய முன்வைக்கணும். அதுக்கு பின்னாடி அமைதியான மனதோட கருவறைய நோக்கி போய் இறைவனை தரிசிக்கணும். இதுதான் முறையான வழிபாடு. கோவில்ல மணி அடிக்கிறப்போ சொல்ல வேண்டிய ரொம்பவே முக்கியமான மந்திரம் இதுதான். ஆகமார்த்தம் தூ தேவானாம் கமனார்த்தம் தூ ரக்ஷாசாம் குரு கண்டாரவம் தத்ர தேவாத வாகன லாஞ்சனம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம். இந்த மந்திரத்தை ஒரு தடவை இல்லனா 3 தடவை மனசுக்குள்ள உச்சரிக்கிறது ரொம்ப பெரிய பலனை கொடுக்கும். கோவில் மணிகள் சாதாரண உலோகத்தால செய்யப்படுறது கிடையாது. இவை காட்மியம், ஈயம், தாமரம், துத்தநாகம், நிக்கல், அப்புறம் குரோமியம் மாதிரியான உலோகங்களோட கலவையா உருவாக்கப்படுது. இந்த உலோகங்களோட சரியான விகிதம் ஒரு தனித்துவமான ஒலிய உருவாக்குது. இது மனித மூளையில 2 பக்கங்களையும் சமநிலைப்படுத்தக்கூடிய திறன் கொண்டது. மணியோட ஓசை மூளையில இருக்கக்கூடிய தேவையில்லாத சிந்தனைகளை உடனடியா நிறுத்தி அமைதியை கொடுக்குது. மணியோட அதிர்வுகள் உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்கரங்களையும் தூண்டி நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்யுது. மணியிலிருந்து வெளிவரக்கூடிய அதிர்வுகள் காற்றுல இருக்கக்கூடிய நுண்கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை கொண்டவை அப்படின்னு அறிவியல் சொல்லுது. இந்த ஓசை மூளையோட நரம்புகளை தூண்டி ஞாபக சக்தி அப்புறம் கவனிப்பு திறனை மேம்படுத்துது. இறை நம்பிக்கை அப்படிங்கிறது வெறும் சடங்குகள்ல இல்ல, அது நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலோட அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கிறதுல இருக்குது. கோவில் மணி ஓசை நம்ம ஆன்மாவை தூய்மைப்படுத்தி இறைவன் கூட நம்மளை இணைக்குது. அடுத்த தடவை நீங்க கோவிலுக்கு போறப்போ இந்த ரகசியங்களை உணர்ந்து மணியடிங்க. உங்களோட வாழ்க்கையில அமைதியும் வளமும் பெருகும்.